60 வேட்பாளர்கள் தான் முடியும். விஜய்க்கு சென்ற மெசேஜ். கோட்டை விட்ட ஆதவ். இப்போ தெரியுதா பி டீமோட கதை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்து வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. ஆனால் மாற்றத்தை கொடுக்க வந்திருப்பதாக சொன்ன விஜய் தற்போது வரை தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக, வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாளை மறுநாள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. ஆனால் தற்பொழுது வரை தாவேகா சார்பில் 60 வேட்பாளர்கள் மட்டுமே இதுவரை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள தொகுதிகளுக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க உட்கட்சி பிரச்சனை அதிகரித்துள்ளதால் தாவேகா திணறி வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் களம் அனல் பறக்க துவங்கியுள்ள நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சுமார் 60 வேட்பாளர்கள் கொண்ட இந்த பட்டியலை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்துள்ளார். இதெல்லாம் கட்சி நிர்வாகிகளுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் வேட்பாளர் தேர்வில் யாருக்கு முன்னுரிமை அளிப்பது என்பதில் புசி ஆனந்திற்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தமே நடப்பதாக கூறப்படுகிறது. விஜய் மக்கள் இயக்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே உழைத்தவர்களுக்கு தான் சீட் வழங்க வேண்டும் என்பதில் புசி ஆனந்த் உறுதியாக இருக்கிறார். ஆனால் சில முக்கிய நிர்வாகிகள் சிபாரிசு அடிப்படையில் வந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க அழுத்தம் கொடுப்பதால் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. இரண்டாம் கட்ட பட்டியலிலாவது தங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் பழைய நிர்வாகிகள் காத்திருக்கின்றனர். இதனால் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி வருகிறாராம். அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் இருந்தாலும் அவர்களின் பேச்சை விஜய்க்கு நெருக்கமான வட்டாரம் தடுத்து நிறுத்துவதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவித்து ஒரு வாரத்திற்கும் மேலாகியும் விஜய் பொதுவெளியில் வராமல் இருப்பதால் திமுகவின் வெற்றிக்காக பி டீமாக செயல்படுகிறாரோ என்ற சந்தேகம் மக்களிடம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.